கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கொடுக்குறார். அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவாராம். இந்த வார்த்தையை யாருக்கிட்ட சொன்னார் அப்படின்னா ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார். முதலாவது விசுவாசத்தின் தகப்பனாக தேர்வு செய்யப்பட்ட ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார். இது நல்லா இதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படிங்கிறார். 99 வயது. நாமெல்லாம் அந்த வயசுக்கு இருக்கிறோமோ என்னமோ தெரியல. ஆனால் ஆபிரகாமுக்கு வயசு 99. ரொம்ப முதிர்ந்த வயது. அந்த வயசில் அவர் குழந்தை இல்லை. அந்த வயசில் அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு தரிசனமாகிருக்கிறேன். நீ எனக்கு முன்னால் உத்தமனாக நடந்துக்கிட்டு, அப்படி நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இங்கே ஆபிரகாமோட அந்த சந்ததி முடிஞ்சிரும்னு நினச்சிட்டு இருக்கார் அவர். ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை. இப்போ குழந்தை இல்லாததுனால சரி, இனி நம்ம சந்ததி பெருகாது, இனி நம்மளோட இந்த சந்ததி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் அவருடைய மன வருத்தத்தோடு அவர் இருக்கிற ஒரு நேரத்தில் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். அப்போ வயசு 99. அன்பானவர்களே, எது முடிந்து போய்விட்டது என்று நாம் மனமுடைந்து போயிருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா மனமுடைஞ்சு போயிருப்போம். இனிமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே எங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படியெல்லாம் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் இனி எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த காலம் கடந்து போச்சு. வயசு 45 வயசு ஆயிடுச்சு, இனி கல்யாணம் ஆக போகிறதில்ல. வயசு 40 வயசு ஆயிடுச்சு, இனி அரசு வேலை கிடைக்க போகிறதில்ல. இப்படியெல்லாம் ஒரு வயது முதிர்வை வைத்து நாம் என்ன பண்ணிடுவோம், இனி நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் நடக்க போகிறதில்லை, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நாம் மனம் முறிந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்மை சந்திப்பார். சில பேர் நல்லா படித்து ஆரோக்கியமாக சின்ன வயசில் 27, 28 வயசில் வேலை வாங்கிடுவாங்க. சில பேருக்கு சரியான வயசில் கல்யாணம் ஆகி சரியான வயசில் குழந்தை பெற்று சரியான வயசில் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துருவாங்க. எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் நடைபெறும். ஏன்னா அவங்க கர்த்தரை அறியாமல் இருந்திருப்பாங்க. கர்த்தரை அறிந்ததற்கு பிறகு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க துவங்கணும். சரி, இவ்வளோ நாள் நம்ம கடவுளை அறியாமல் இருந்தோம், இப்போ நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோம், அப்போ அவர் காட்டின வழியில் நம்ம நடக்கணும், அவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக வச்சு நடக்கணும், அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யணும்னு சொல்லி அவருடைய பார்வையில் நாம் உத்தமனாய் நடக்கிற போது முதிர் வயதிலும் கூட நமக்கு அற்புதம் நடக்கும். முடியாது என்று முறிந்து போய் நாம் அமர்ந்திருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குதான்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். நமக்கு வயசாயிருச்சு, நம்முடைய வாழ்க்கையில் இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு இனி எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மன விரக்தியோடு நீங்கள் இருக்கிறீங்களா? மன விரக்தியோடு இருக்கிறீங்களா? அல்லது மனம் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் அவர்.
எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வயசிலும், எல்லா நேரத்திலையும் நமக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிற தேவன். நாம் உத்தமனாக நடக்கணும். உலக காரியங்களிலிருந்து விலகி நாம் ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கணும். ஒன்றும் இல்லை, அவர் நமக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு, அதன்படி நடக்கணும். சாதாரணமாக நடக்க முடியும் நம்மளால். நம்முடைய பார்வைகளை பல இடங்களிலே சிதற விடாமல் ஒரே நேர்கொண்ட பார்வையாக நம்முடைய பார்வை இருக்குமானால், நம்முடைய வழிகள் இருக்குமானால், நம்முடைய பயணங்கள் இருக்குமானால், நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருக்க முடியும். போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிறது, பிறருடைய பொருள் மீது இச்சிக்காமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிற போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமனாக இருக்க முடியும். வயசாயிருச்சு, ஒரு 45 வயசுக்கு மேலே தான் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. அப்போ அந்த வயதில் நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக நடக்கிறப்போ அப்போ கூட அந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். குழந்தை இல்லையா, நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். நமக்கு ஒரு வாரிசு இல்லையா, கண்டிப்பாக கர்த்தர் அந்த வாரிசை கொடுப்பார். இல்லை எனக்கு வயசாயிருச்சு, 45-50 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என் உடல்நிலை பலன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஏன்னா 99 வயதில் ஆபிரகாமிற்கு அன்றைக்கு வாரிசுகள் உருவான, அந்த சந்ததி பெருக ஆண்டவர் பண்ணினார் என்பது தான் உண்மை. அதுக்கு வரலாற்று சான்றுகள் உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இனி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து வந்தாச்சு, இனி நமக்கு மரணம்தான், இனி புதியதொரு வாழ்க்கை நமக்குள்ளே இல்லை அப்படின்னு மனமுடைந்து போய் இருக்கிற நண்பர்களாக நீங்கள் இருப்பீங்களே. ஆனால் மனசு தளர விடாதீங்க. ஆண்டவரோட சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக நடக்க நீங்கள் ஆரம்பிங்க. நிச்சயமாகவே முதிர் வயதிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்மையும் ஆண்டவர் பழுகி பெருக செய்வார். நம்முடைய சந்ததிகளையும் ஆண்டவர் பெருக செய்வார். நம்முடைய தொழிலை பெருக செய்வார், நம்முடைய வாழ்க்கையை பெருக செய்வார், நம்முடைய வேலை வாய்ப்புகளை பெருக செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு திருமணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடைஞ்சு போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவர்தான் இயேசு. அப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறவர் தான் இயேசு. அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தவர் இயேசு. அன்பானவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கிற போது எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். கஷ்டங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு புதியதொரு ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செபத்தையும் கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் என்பது உண்மை. அப்படியாக இந்த வசனம் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக கர்த்தர் நீங்கள் தயவு பாராட்டுங்க. மனமுடைந்து போய் இருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இனி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று விரக்தியோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் புதியதொரு அற்புதத்தை செய்யும், புதியதொரு ஆசீர்வாதத்தை செய்யும், புதியதொரு ஆண்டவரே ஒரு காரியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களும் உம்மை ருசிக்கட்டும், அவர்களும் உம்மை அனுபவிக்கட்டும். என் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக மாற்றி கொடுத்தார் என்கிற சாட்சியுள்ளவர்களாய் மாறட்டும். அப்படி நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி, கோடான கோடு நன்றி. உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.